இரண்டாவது திரு மைக்கேல் ராஜேஷ் அவர்களையும் அவர்கள் கூட வந்த இருவர்களையும் அழைக்கிறோம். இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று போகிறாங்க. மூன்றாவது அருண் சகோதரி நமது செல்லம் சிஸ்டர் அவர்களையும் நமது பரிசுத்தம் சிஸ்டர் அவர்களையும் அழைக்கிறோம். நான்காவது நம்மை ஊக்குவித்து நமக்கு உற்சாகம் ஊட்டும் நமது டிஎம்எஸ்எஸ் பணிக்குழுவில் உள்ள திருமதி அனிதா அவர்களையும் நமது களப்பணியாளர் திருமதி ஜெயந்தி அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கிறோம். மூன்று வரவேற்புரை. வரவேற்புரை இல்லாத வீடும் இல்லை, வரவேற்புரை இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் இல்லை என்பதற்கிணங்க என் வரவேற்புரையை துவங்குகிறேன். முதலாவதாக இந்த மகளிர் தின நிகழ்வை நம்மிடையே நடத்த அனுமதி தந்த, அதுவும் தம் இல்லத்திலேயே நடத்த அனுமதி தந்த எம் பாசமிகு பங்கு தந்தையும் நம் தாய் பங்கான புதுக்கோட்டை பங்கு தந்தையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக அவர்களை பொன்னாடை போட்டு வரவேற்கிறோம். அடுத்ததாக தாய்ப்பால் ஊட்டும் நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு அன்னையா, ஞானப்பால் ஊட்டும் நாங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு அன்னைதான் என்று நம் குழந்தைகளின் கல்வி பணியிலும் ஆன்மீக பணியிலும் சிறப்பாக தம் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும், குறிப்பாக நம் பங்கு பணியையும் சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கும் இரண்டு அருள் சகோதரிகளையும் வருக வருகவென வரவேற்கிறோம். நெல்லை மாவட்ட வர்த்தக துணை அமைப்பாளர் திரு மைக்கேல் ராஜேஷ் பிஏ அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சகோதரர் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். அடுத்ததாக எம் கூட்டமைப்பு பணியாளர் என்னதான் மகளிர் தினம் நிறைவேற்றாலும் அதன் கலை நிகழ்வு மீது எங்களுக்கு இருக்கும் ஆசை அறிந்து எவ்வாறு
எம் கூட்டமைப்பு களப்பணியாளர் அவர்கள் பெயரில் மட்டும் ஜெயமில்லை, அவர்கள் தொடும் அனைத்து காரியங்களிலும் ஜெயம்தான். ஆம், திருமதி ஜெயந்தி அவர்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக என் கூட்டமைப்பு மகளிர் குழு உறுப்பினர்கள். ஆம், நாம் இல்லாமல் இந்த நிகழ்வு எவ்வாறு சிறப்புறும்? உங்களையும் வரவேற்று
நடனமாடி நம்மை மகிழ்வித்த பதுவை அன்னை மகளிர் குழுவுக்கு நமது நன்றிகள். சிறப்பு அழைப்பாளர் திரு மைக்கேல் ராஜேஷ் அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். பார்த்துருக்கீங்களா? அவருடைய பிள்ளைகளுடைய புதுமைகளை நம்ம 6 பேர் நிறையா போயிட்டு வந்தோம். புதுமையாக போய் டூராகவும் போயிட்டு நாங்கள் வந்தோம். மாதப்பட்டி ரங்கசாமி சமையலை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நல்ல சமையல் நல்லாவே இருந்துச்சு. சாப்பாடு சிறப்பாகவே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். சிறப்பாகவே இருந்துச்சு. நம்முடைய கோயில் கட்டுமானத்திற்கு அவங்க தான் பொறுப்பேற்று அதற்குரிய விஷயங்கள் பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களை சிறப்பு விருந்தினராய் நாம் அழைத்து வந்திருக்கிறோம். மைக்கேல் ராஜேஷ் அவர்கள் நெல்லை மாவட்ட வர்த்தகவின் அமைப்பாளராகவும் சிறப்புக்குரிய வகையில் பற்பல பணிகளை அற்புதமாக செஞ்சாங்க. நிறைய கோயில்களுக்கும் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கும் நிறைய ஏழை மாணவர்களுக்கும் உதவி செய்கிற அற்புதமான ஒரு மனித பண்பாளர். இந்த நாளில் நம் மத்தியில் வந்ததுக்காக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இடத்துல தான் வேலை பார்த்தா தங்கணும். நீங்கள் நல்லா கல்வி கொடுத்து சிறப்பாக செஞ்சுட்டீங்க. அவை சிறப்புரை ஆற்ற அன்போடு கடவுளை எழுப்பி அவர்கள் அன்போடு வரைய வேண்டும். அனைத்து அந்தநேரப்புறம் சொந்தங்களுக்கு வணக்கம். அனைத்து சொந்தங்களும் எங்களுடைய குழந்தைகளின் புதுநன்மை விழாவிற்கு வந்து சிறப்பிச்சிருங்க. எல்லாருக்கும் முதலில் மாலை வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக்கிறேன். அந்த விழாவை சிறப்பாக நடக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பும் முழு உழைப்பும் கொடுத்ததே ஈடுபாடு உறவினர்கள் தான். ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ பேர் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக்கிறேன். இன்றைய நாளில் நான் இந்த விழாவிற்கு என்ன அலட்சணத்துக்கு ரொம்ப நன்றி படுவேன். நான் வர சூழ்நிலையே இல்லை. நான் சர்ச்சை விஷயமாக தான் பேசுகிறதுக்காக ட்ரிப்பிள் வந்துட்டு வந்தேன். அந்த நேரத்தில் பாட சொன்னாங்க. சரி 2 வார்த்தை பேசிட்டு போனேன். இன்றைய ஒரு வார்த்தையை தான் நான் இந்த வேலையில் சொல்ல எனக்கு தோணுது. நம்ம இந்த உலகிற்கு இவர்தான் கடவுள் என்று நமக்கு அளித்த அன்னை மரியாளும் ஒரு மகளிர் தான். நம்மை பெற்றெடுத்த தாயும் ஒரு மகளிர் தான். குற்ற பால் கொடுத்து வளர்த்த தாயும் மகளிர் தான். இன்று கண்ணீர் கொடுத்து அமர்ந்திருக்கிறோம் தாயும் மகளிர்கள் தான். அனைத்து இந்த மகளிர்கள் மேலும் பெண்களின் உரிமைகள் இல்லை, உங்களுக்கு உலகமே உரிமை கொடுத்துருக்கு. அந்த கடவுளே உரிமையை கொடுத்துருக்காரு. போற்றுதலுக்குள்ள அந்த உரிமையும் அதிகாரமும் உங்களுக்கு இருக்கு. அதை யாரும் மறுபடியும் உங்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டியதில்லை. உரிமையோடு இருக்கிறீங்க. அதை உரட்ட சொல்லி வாழ வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்க நன்றி. வணக்கம். முதலில் நம்ம அழைக்கல, சிறப்பு விருந்தினராக தான் திடீர்னு அழைச்சோம். அந்த அழைப்பை ஏற்று சிறப்பாக வந்திருக்கிறாங்க. 40 நாளும் நல்ல விரதம் கொடுக்குறாங்க. அவங்க வீடுகளில் தங்குறதில்லை, வெளியில் தான் தங்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே எவ்வளவு பணம் இருந்தாலும் எளிமையோடு பழகக்கூடிய அன்பு சிறப்பாக தூரத்து சொந்தம் வந்துடுவாங்க. எப்படினாலும் சொந்தத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வகையில் சிறப்பாக இந்த நாளில் மத்தியில் ஒரு மகளிர் சிறப்பு செய்தியை நமக்கு சொல்லி நம்ம ஊக்கப்படுத்திய மைக்கேல் ராஜேஷ் அவர்களுக்கும் அவர்களுடைய உடன்பிறப்புகள் சொந்தங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்புமிக்க நன்றிகளை நம்மளோட கடவுளை நான் தெரிவித்துள்ளோம். இந்த ஆம்பிளிஃபையர் வாங்குறதுக்கு ஸ்கூலில் தான் கேட்டிருந்தோம். சரக்குன்னு 10,000 முன்பணமாக கொடுத்து உதவி செஞ்சாங்க. அந்த வகையில் தான் இந்த ஆம்பிளிஃபையர் வாங்கப்பட்டது. ஆகவே அந்த வகையில் இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் பேசுனதும் சிறப்பு நன்றி தான். அப்போது அவர்களுக்கு விடை கொடுத்த அன்பர்களுக்கு அங்கிட்டு போமா இதில் வெயிட் பண்ணா நீங்கள் எதுக்கு அங்கிட்டு போகிறோம்? ஃபோன் வேறு ஆடிட்டு இருக்கு. வையே
நன்றி. சிறப்பு. தலைமைக்கு திருமதி பரிசுத்தம் அவர்கள், சிஸ்டர் பரிசுத்தம் அவர்கள் நமக்கு வாழ்த்துரை சொல்லணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். பெண்களாய் பிறப்பதற்கு மாதவம் செய்தல் வேண்டும் என்ற அருமையான வார்த்தைகளுக்கிணங்க இதோ மகளிராகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளை தேர்வு செய்து சிறப்பான இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி பங்கு தந்தை இல்லத்தில் தந்தை அவர்களின் ஆசையோடு சிறப்பாக புதுக்கோட்டை பங்கு தந்தை எல்லாரும் சரி அவர்கள் முன்னிலையிலும் அனிதா சரி தெரியலையே திருமதி சகாய அனிதா ஒருங்கிணைப்பாளர் TMSS அவர்களை சிறப்பாக இந்த நாளில் தெரிவு செய்து அவர்களுடைய முன்னிலையிலும் பங்கு தந்தையினுடைய ஆசிரியர் அனைவரின் முன்னிலையிலும் இங்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகின்றீர்கள் என்பது நேற்று இரவு தான் எங்களுக்கு தெரியும். மிகவும் அன்போடு பாசத்தோடு வாங்க நாங்கள் இந்த இடத்துல மகளிர் தின நாளை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னாங்க. அப்பொழுது நான் கேட்டேன், மகளிர் தின விழாவா? அது 8ஆம் தேதியே முடிஞ்சிச்சு, இப்போ என்ன அப்படின்னு. இல்லை, நாங்கள் வழக்கமாக TMSஸில் கொண்டாடுவோம், அந்த நாளை இப்பொழுது இங்கே கொண்டாட இருக்கிறோம். பங்கு தந்தை தான் அவங்க இல்லத்தை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்களாம் வரணும். நாங்கள் திருப்பி இப்போவும் ஒரு ஃபாதர் வந்து வீட்டுக்கு வர கான்வென்ட்டில் சாப்பிட்டு இருக்கும்போது வாங்கன்னு சொல்லும்போது எனக்கு வரல ஒரு இது நம்மளே கூப்பிடுறாங்க என்ற எண்ணத்தில் இருந்தாலும் இங்கே வந்து பார்க்கும் பொழுது தொழிலதிபர் மைக்கேல் ராஜேஷ் அவர்கள் வந்திருப்பது மிகவும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது. ஆனால் நான் சொல்லுங்க. எனவே நீங்கள் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை பங்கு தந்தை அவர்கள் உங்களுக்காக செய்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது. பெண்கள் சாதாரணமாக வீட்டின் கண்கள் இல்லையா? ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆண்கள் இல்லை என்றாலும் பெண்கள் கண்டிப்பாக அந்த குழந்தைகளையும் குடும்பத்தையும் மிக சரியாக துல்லியமாக கச்சிதமாக நடத்த முடியும் என்பதற்கு இதோ நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சாட்சிகள் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். எனவே பெண்களாகிய நீங்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்லாது இதயம் என்று கூட நான் சொல்லுவேன். என ஒரு குடும்பத்திற்கு மிக அச்சாணியாக ஆதாரமாக இருப்பவர்கள் தாய் தன் குழந்தைகளையும் தனது கணவரையும் குடும்பத்தையும் நீங்கள் முன்னேற்றுவது, அதன் பின்னணியில் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை இன்பங்கள் துன்பங்கள் மேடு பள்ளங்கள் எதுவாக இருப்பினும் அதை சரி செய்து ஒரு குடும்பத்தின் குல விளக்காக குத்து விளக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இந்த நேரத்தில் சிஸ்டர் பரிசுத்தம் வாழ்த்துறையினோடு எனக்கு ஒரு அதிர்ச்சி தான். என்னடா அது கூப்பிட்டாங்க வாழ்த்துறை சொல்ல சொல்றாங்களே என்று. பரவாயில்லை, இந்த வாழ்த்துறையை நீங்கள் என்னை கூற அழைத்ததற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. தொடர்ந்து இதோ எனக்கு அடுத்து மிக சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் பேச இருக்கின்றார்கள் என்பதை அதை சுட்டிக்காட்டியும் காலத்தினுடைய கட்டாயத்தின் அருமையை உணர்ந்தும் என்னுடைய வாழ்த்துறையை நான் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தது லக்கி பிரைஸ். வாரக்குறைக்கு 10 சீட் எடுப்பாங்க. அதில் அவங்க சொல்ற நம்பர் யாருக்கு இருக்கோ
58 வந்திருந்தா சீட்டு கொண்டு வாங்க. மட்டும்தான் கொடுக்கப்படும், வரலன்னா வேற சீட் எடுக்கப்படும். 58 இருக்கா? நிறுத்தி பாருங்க அவன் நம்பரை. சொன்ன பிறகு நீங்க முதல்ல நிறுத்தி பாருங்க. நம்பர் சீட்டை கொண்டு வாங்க. நேற்று அவங்க கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணாங்க. அதுதான் உங்களுக்கு முதல் பரிசு உண்டு. வேலை பார்த்தா பரிசு உண்டு. லைட்டை நவுண்டு கோல நம்மளும் எடுப்போம் பாரு. நீ போட்டோ எடுத்து பார்க்காங்க. நம்பர் 68. நம்பர் 68 58 முடிச்சு 68 சீட்டுக்காக முடிஞ்சு வச்சோம். இது நம்பர்லேயே முடிஞ்சு வச்சு சீட் கொடுத்தே கிடையாது. அடுத்த நம்பர் 84. அடுத்த லக்கி பரிசு பெறுபவர் 84. 68 வரை கிடைச்சிட்டா? அந்த கேமரா 84 இருக்கீங்களா? அடுத்து லக்கி பரிசு பெறுபவர் 65. ரெண்டு போட்டோ ஒரு ஆளுக்கு ரெண்டு. அடுத்து பரிசு பெறும் நம்பர் 38. மட்டும் ஒன்று எடுத்துட்டேன். ஒன்று மொபைல் நம்பர் 38. நம்பர் 102. கலர் வந்து கண்ண பறிக்குது. அதனால விழுந்துட்டு நினைக்கிறேன். அடுத்து பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி 81. 81 நம்பர் வைத்திருக்கிறோம். லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. அதை பார்த்து சொல்லுவீங்க. லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்க. கண்டிப்பாக லிப்ஸ்டிக் போட்டால் பல லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்காங்கன்னு பெருமையா வரவேற்காங்க. போச்சு. எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எப்போவுமே நம்பருக்கு கீழே கோடு போடணும். நம்பருக்கு கீழே கோடு போடணும். மேலே
ரெண்டுமே கீழே போடணும். கீழே போனால் இப்படி தான் படிக்கணும்னு கீழே போடணும். 81, 18 2 பேருக்கும் பரிசு கொடுத்துருங்க. 2 பேருக்கு பரிசு கொடுத்துருங்க. அடுத்து பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி நம்பர் 45. 45. அடுத்த பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி நம்பர் 31. 31. 31, 31, 35. நம்பர் 54. 54 இருக்கீங்களா? லட்சுமி இல்லையா? எங்கள் ஊரில் முதல் கொடுத்தாங்க. எனக்கு பரிசு கிடைச்சிருக்கு. நம்பர் 75. நம்பர் 22. ஆ 22 டபுள் 2. எத்தனை சீட்டு? கடைசி 40 பாட்டி. 40 40 40. பதினெட்டு அம்மா கேட்டுங்க. பரிசு சேர்த்துதான். இந்த பரிசை போய் வச்சு வீட்டில் வச்சு ஒன்று செய்யும் போது இல்லை. ஆனால் நம்ம பெயர் வச்சிருக்கும் போது நம்ம ஒன்று உணர்ந்திருக்கும் போது அது ஒரு அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுவது. ஆகவே பரிசு உணர்ந்த எல்லாருமே அதிர்ஷ்டசாலிங்க தான். ஆகவே வந்திருந்த அத்தனை பேருக்கும் பொறாமை இல்லாமல் கைவிட்டு கொடுத்து அது போல கைவிட்டு கொடுக்கணும். பரிசு வழங்கிய நம் பங்கு தந்தை மற்றும் புதுக்கோட்டை பங்கு தந்தை லாரன்ஸ் அவர்கள் மற்றும் நமது சிஸ்டர் பரிசுத்தம் அவர்கள் மற்றும் நமது களப்பணியாளர் அனிதா அக்கா அவர்கள் அவர்களுக்கு நன்றி. அடுத்து மகளிர் தின வாழ்த்து திருமதி சகாய அனிதா, ஒருங்கிணைப்பாளர் TMSS. ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிலை காணென்று கும்மியடி, சாதம் செய்யவும் படைத்திடுவோம், தெய்வ சாதி செய்யவும் படைத்திடுவோம் என்ற பாரதியாரின் வரிகளை கூறி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம். யாருக்காக கொண்டாடுறதுக்காக இந்த மகளிர் தினம்? யாராவது மகளிர் தினம் கொண்டாடுவாங்களா? எந்த ஆண்களாவது மகளிர் தினம் இப்படி
சரியா? இது முதல்ல கொண்டாடுறதுக்காக வகுக்கப்பட்ட தினம் கிடையாது. அமெரிக்கால, இன்னும் எடுக்கணும். 1880 அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் ஒரு பஞ்சாலையில் 65 பெண்கள் வந்து வேலை பார்த்தாங்க. எத்தனை மணி நேரம் தெரியுமா? 18 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தான் ஓய்வு. அந்த 8 மணி நேரத்தில் எப்போ 1880 அந்த 8 மணி நேரத்தில் எப்படி சமையல் பண்ணியிருப்பாங்க? விறகடுப்பு தானே. சமையல் பண்ணணும், குழந்தைகளை பார்க்கணும், வீடு பெருக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். அப்போ எப்போ அந்த 18 மணி நேர வேலையை குறைக்க வேண்டும். இந்த பணி நேரத்தை குறைக்கணும். ரெண்டாவது, ஆண்களுக்கு 100 ரூபா சம்பளம்னா இவங்களுக்கு 50 ரூபா தான் சம்பளம். ஆனால் 18 மணி நேரம் தான் வேலை. ஒரே வேலை தான், மில்லுக்குள்ள ஒரே வேலை தான். அது மாதிரி எங்களுக்கு வேலையில் சமத்துவம் வேணும், சமத்துவ ஊதியம் வேணும். பணி நேரத்தை குறைக்கணும்னு முதல்ல தெருவில் இறங்கி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போராடிட்டு இருந்தாங்க. 1908 உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. அந்த ஆலையில என்ன செஞ்சாங்க தெரியுமா? 68 பேரையும் உள்ள வச்சே எரிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சிரிச்சுட்டே பண்றோம், மகளிர் தினம் கொண்டாடுறோம்ல, இதோட வரலாறு எப்படி பார்த்தீங்களா? உயிரை இழந்த பெண்கள் வடிவம் அந்த நேரத்தை குறைச்சி, இப்போ நம்மளுக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம்ல, அது அந்த 65 பெண்கள் உயிரை கொடுத்து நம்மளுக்கு பெற்று தந்த நேரம் தான் அந்த 8 மணி நேரம் வேலை. சரியா? அப்புறமும் மகளிர் யாரும் கொண்டாடல, அதை ஒரு தினமா அப்படி அனுசரிச்சு வந்தாங்க. 1975 தான் ஐநா இது வந்து அகில உலக மகளிர் தினமா கொண்டாடப்படணும்னு பிரகடனப்படுத்தினாங்க. எல்லா ஐக்கிய நாடுகளும் இதை மகளிர் தினமா கொண்டாடணும். அதனால தான் நம்ம இப்போ மார்ச் 8 வந்து மகளிர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம கூட்டமைப்பில் வந்து டிஎம்எஸ் தூத்துக்குடி மாவட்ட பெண்கள் கூட்டமைப்பில் 13 ஒன்றியங்கள் இருக்கிறீங்க. 13 ஒன்றியங்களும் 8ஆம் தேதியே கொண்டாட முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் நம்ம வருடந்தோறும் வேற வேற தேதிகளில் நம்ம வந்து மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். மகளிர் தினம் கொண்டாடுறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் எது? வரலாறு. வடிவேல் சொல்ற மாதிரி வரலாறு ரொம்ப முக்கியம். எப்படி இந்த மகளிர் தினம் வந்தது அப்படின்னு. சரியா? இந்த ஐநா சபை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீம் கொடுக்குறாங்க. தீம்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த வருஷத்தோட கோடு, ஒரு வாக்கியம். நம்ம வந்து வேத எதில் சொல்லுவாங்க, அந்த சீட்டு பயிற்சியில் பண்ணுங்க, இந்த ஆண்டுக்கான வேத வசனம் அப்படின்னு ஒரு சீட்டு தருவாங்க. அதே மாதிரி மகளிர் தினத்துக்கு இந்த ஆண்டுக்கான குறிக்கோள் ஒன்று கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு வருடமும் மாறிட்டே இருக்கும். போன வருடம் வந்து தொழில்நுட்பத்தில் பெண்களின் ஈடுபாடு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறுமிகளுக்கும் உரிமைகள், சமத்துவம், அப்புறம் வந்து அதிகாரப்படுத்துதல், இந்த 3 தலைப்பு நம்மளுக்கு தந்துருக்காங்க. சரியா? இப்போ போனாரே ஒரு தொழிலதிபர், உரிமைகள் உங்களுக்கு தந்துட்டோம், நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாரு. உண்மையாப்பா? தந்திருக்காங்களா? ஆமாவா இல்லையா? உரிமைகள் உங்களுக்கு இருக்குதா? இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணு வேண்டாம், சமுதாயத்தை விட்டுருங்க, வீட்டுக்குள்ள வாங்க. சரியா? இப்போ உங்க அண்ணன் பொண்ணு, அக்கா பொண்ணு ஏதாவது ஒரு விசேஷம் வருது, அவங்களுக்கு நீங்க ஒரு சீர் செய்யணும்னு சொல்லுவீங்க. அதை உங்க கணவர் அப்படியே சரின்னு ஏற்றுக்குவாங்களா? அதிகபட்சமா ஒரு 10% வேணா இருக்கலாம். மனைவி சொல்றத சரி, எதுக்காக என் அண்ணன் வீட்டுக்கு செய்யலைன்னா நம்மளுக்கு சோறு மாட்டா, கஞ்சியும் ஊற்ற மாட்டா, அதனால அப்படிங்கிற தாட்டம் தான் இருக்குமே ஒழிய அது உங்களுக்கு உரிமை கொடுத்து கிடையாது. நம்மள உரிமை கிடைச்சிட்டு
நம்மள முன்னாடியே வச்சு என்னது அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லியே அப்படியே வளர்த்துட்டாங்க. இப்பவும் பொம்பளை பிள்ளைய என்ன செய்யறோம், நம்ம வீடு துக்க வைக்கிறோம், பாத்திரங்களை வைக்கிறோம், காய்கறி வெட்டிக்கான்னு சொல்றோம், எல்லா வேலையும் சொல்றோம், துணி துவைக்க பழக்கிறோம். பசங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கமா? நீங்களே வீடு தூரம்னு சொல்லல, ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் வச்சிருக்கீங்க, சரியா? பொம்பளை பிள்ளைய வீடு தூக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் செய்ய கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். ஆனா ஆண் குழந்தைகளை நீ இன்னைக்கு நீ அட்லீஸ்ட் சொன்ன சாப்பிட்ட பாத்திரத்தையாவது விளக்கி கழுவி வைக்க சொல்றோமா? சரியா? இன்னைக்கு தங்கச்சி வீடு தூக்குற, நாளைக்கு நீ வீடு தான் சொல்றோமா? சொல்லல. சமத்துவம் சமத்துவம் சொல்றோம்ல, பாலின சமத்துவம். வீட்டிலேயே சமத்துவம் கிடையாது. வீட்டில் இருக்க சமத்துவம், உரிமைகளை முடிச்சுட்டு நம்ம சமத்துவத்துக்கு போவோம், சரியா? அப்போ அடிப்படையா வீடுல உரிமை இருந்தாதான் சமுதாயத்துல உரிமை கிடைக்கும், சரியா? பழைய காலத்துல வந்து புராண காலத்துல ஒரு செய்திகள் வரும், அதாவது வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர கோல் உயரம், சரியா? அதாவது வரப்புல வயல்ல தண்ணி நிற்கணும்னா என்ன இருக்கணும், அது வரப்பு வந்து உயரமா இருக்கணும். அப்படி வரப்பு உயரமா இருந்தாதான் நெல் விளையும். நெல் விளைஞ்சாதான் அரசே வசதியா இருக்கும், மக்கள் வசதியா இருப்பாங்க, மக்கள் வசதியா இருந்தாதான் அரசே வசதியா இருக்கும், சரியா? ஏன்னா அப்பெல்லாம் நம்ம வரி கொடுத்துதான் அரசாங்கமே நடந்துச்சு. இப்போவும் அப்படிதான், நம்ம வரையும் கொஞ்சம் கட்டுறோம், டாஸ்மார்க்ல கொண்டு முக்காசதவீதம் மரத்தை கொடுத்துறோம், சரியா? அப்படியும் போயிட்டு இருக்கு. அப்போ உரிமைகள் வந்து நம்மளுக்கு வீட்டிலே இல்லை, சரியா? அதுக்காக சண்டை போடணுமா? வீட்டில் சண்டை போட முடியுமா? சண்டை போட்டு இருக்கோம்னா டெய்லி சண்டை தான் போட்டுட்டு இருக்கணும். அதுக்கு மாற்று வழி இருக்கு. இனிமே வரக்கூடிய நம்முடைய சமுதாயம் யாரு? வளர்ந்து வரக்கூடிய நம்ம பிள்ளைங்க. அவங்களுக்கு ஒரு நம்ம பிள்ளைய மதிச்சாதான் அந்த பையன் என்ன செய்வான், பிள்ளைய மதிப்போம். அண்ணன் நினைச்சு 2 பேர் இருக்காங்க, நீங்க பொம்பளை பிள்ளைய மதிப்பு கொடுத்து வளர்க்காதான் அந்த பையனும் பொம்பளை பிள்ளைய மதிப்போம், சரியா? ஒரே தவிர 2 குழந்தைகள் செய்யும் போது அதிகமான பேச்சோ ஏச்சோ யாருக்கு கிடைக்கும்? பொம்பளை பிள்ளைக்கு தான் கொடுக்கும். நீ என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி நட, பொம்பளை பிள்ளை மாதிரி பேசு சொல்றோமா? அப்ப அந்த பையன் என்ன நினைப்பான், அப்போ பொம்பளை பிள்ளை இதை செய்யக்கூடாது, பொம்பளை பிள்ளை இதை பேசக்கூடாது அப்படின்னு சிறு வயதுல இருந்தே நம்ம என்ன செய்யறோம், அந்த பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும்னு அந்த பையனுக்கு நம்ம தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். பொம்பளை பிள்ளை இதை செய்யக்கூடாது, இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. அந்த பையனா எப்படியும் பேசுகிறேன், எங்கேயும் போறேன், எத்தனை மணிக்கும் வரலாம், அப்படிதானே? அப்படிதான் நம்ம வச்சிருக்கோம் இன்னும் குழந்தைகளை. உங்களுக்கு கிடைக்காத உரிமைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்திலேயாவது உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம வீட்டிலேயே மாற்றத்தை கொண்டு வரணும். வீட்டில் உரிமை கிடைச்சாதான் இந்த சமுதாயத்தில் உரிமை கிடைக்கும். சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிமைகள் இருக்குதா? கிடையாது. ஒரு பஞ்சாயத்து தலைவியா ஒரு பொம்பளை எடுத்து வைக்கணும்னு வைங்க, வச்சுட்டோம். யார் ஆபீஸ்ல இருக்கா? அவர் வீட்டுக்காரர் தான் இருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்லணும். கீழே முடிவல்ல ப்ராஜெக்ட் காடி நாங்கள் ஒரு ஊர் எடுத்துருந்தோம், கீழே ஒரு பண்ணி கார் எடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்து வசதி சுகந்தி, அவங்க பஞ்சாயத்து தலைவி, சரியா? ஏன்னா ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஏன்னா அதை ஒரு மாதிரி பஞ்சாயத்தா உருவாக்கணுங்கிறதுக்காக அதை தேர்வு செய்யணும். அந்த அம்மாவை பார்த்துட்டு ஒரே ஒரு தான் பார்த்துருக்கேன். 3 வருஷம் ப்ராஜெக்ட்ல அந்த அம்மாவை ஒரே வருஷம் பார்த்துருக்கேன். எங்க போயினா வீட்டில் போய் தான் பார்க்கணும். எப்போ போனாலும் அந்த ஐயா தான் ஆஃபீஸில் இருப்பாரு, அவர்கிட்ட தான் நம்ம எல்லா டீட்டெயிலும் சொல்லணும், பதிலும் அவர் தான் தருவார். இது உனக்கு உரிமையா? இதாம அவங்க உரிமை. அந்த இடத்துல நீங்க பஞ்சாயத்து தலைவியா இருந்து எப்போ செயல்படுறீங்களோ அதான் அவங்க உரிமை. உரிமை தர்ற மாதிரி இந்த சமுதாயம் நடிச்சுட்டு இருக்கு, நம்மளும் உரிமை வாங்கின மாதிரி நடிச்சுட்டு இருக்கு, அவ்வளவுதான். உரிமை நம்மளுக்கு கிடைக்கப்படவில்லை. எப்போ 40% பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு அரசியல கொடுப்போம்னாங்க, கொடுத்துருக்காங்களா? மசோதா இன்னும் நிறைவேற்றிட்டே இருக்காங்க, அது நிறைவேறிட்டே இருக்கு. 40% கொடுத்தாலும் 10 பஞ்சாயத்து தலைவி வந்தாலும் 10 பஞ்சாயத்து தலைவர் அவளோட வீட்டுக்காரங்க இருக்க போறாங்க, சரியா? அப்போ 100 ஆண்டு காலமா நம்ம மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். 100 ஆண்டு காலமா ஒரு தீம் வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த சமுதாயத்துல என்னதாவது நடக்கும்போது நம்ம கண்டுக்கிறோமா? நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம், ஏன் பிரச்சனைன்னு எடுக்கும். பக்கத்து வீட்டுல
அது ஒரு நியூஸ். சரியா? எவ்வளவு பாலியல் கொடுமைகள். 10 வயசு பிள்ளை, 9 வயசு பிள்ளை. நம்மளுக்கு இந்த சமுதாயத்து மேல கோபம் இருக்கா? இல்லை, இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த சமுதாயத்துக்கு மேல கோபம் இருக்கணும். கோபம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம்? நடக்கிறது அநியாயம் தட்டி கேட்போம். ஒண்ணுமே வேண்டாம். அவங்க கிராம சபையில போய் ஏதாவது தட்டி கேட்டிருக்கீங்களா? கிராம சபை கூட்டத்துக்கு போக போக போகன்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். புதிய பெண்ணோட திட்டம் தொடர்ந்து முதல் கட்டத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அங்க போய் என்ன நடக்குது, என்ன கணக்கு எழுதுறாங்க? போடாத திரும்ப போட்டதாகவும், எரியாத லைட்டை எரிய வச்சதாகவும், வராத பைப்புக்கு தண்ணி வராத பைப்புக்கு குழாய் போட்டதாகவும் லட்சக்கணக்காக கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. யாருக்காவது தெரியுமா? கேட்க மாட்டீங்க. சரியா? என்னன்னா, நான் உண்டு, என்னுடைய வீடு உண்டு, என்னுடைய பிள்ளைங்க உண்டு. நான் சம்பாதிக்கிறேன்னா, பிள்ளைக்கு குடிமணி வாங்கி கொடுக்குறேன்னா, படிக்க வைக்கிறேன்னா, அவனை வேலைக்கு அனுப்புறேன்னா, இப்படியே நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்துக்குள்ளேயே முடிச்சு விடுறோம். அது இல்லை. எப்படியும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நியாயமானது நடக்குதா, அநியாயம் நடக்குதா? அநியாயம் நடக்கும்போது குரல் கொடுக்காட்டு நம்மளால ஒன்றுமே இல்லாதவர்கள் வாழ்க்கையில வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணுமா? இப்போ ஒருத்தர் வாழ்ந்துட்டே இருக்காங்க, திடீர்னு இறந்து போயிட்டாங்க. சரியா? அவங்க நல்லதா செஞ்சுருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயே, அவன் இந்த 5 வருஷம் வாழ்ந்துருக்கலாமே, என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். அதே அநியாயமா ஒருத்தன் செஞ்சுட்டே இருக்கான், திடீர்னு செத்து போயிட்டா என்ன சொல்லுவாங்க? அதை இருக்கலாம் ஒண்ணுதான், போறதும் ஒண்ணுதான். அப்போ நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யும் போதுதான் நம்மளை அப்படி சொல்லுவாங்க. சரியா? நமக்கு ஒரு அங்கீகாரம் பெயர் கிடைக்கணும்னா நம்ம இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளை ஒரு ஓரமா பார்த்துட்டே வரணும். அதுக்கு எதிராக சின்னதா ஒரு குரலாக கொடுக்கணும். அதாவது அநியாயம் நடந்தும் கண்டும் காணாமல் இருப்பவர்கள் பாவிகள் அப்படின்னு பைபிளே சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது, அதை நீங்க பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இல்லை, கண்டும் காணாம போறீங்கன்னா நீங்க பாவம் செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்மளுடைய உரிமைகளை நம்ம தான் மீட்டு எடுக்கணும். அது வளர்ற தலைமுறைகள்கிட்ட அதை நம்ம கொண்டு வரணும். சரியா? 2 குழந்தைகள்லையுமே பெண் குழந்தைகள் மதிப்புள்ள குழந்தைய நம்ம நடத்தணும். அந்த பையன் பார்க்கும்போதே கல்யாணம் பண்ணி போகும்போதே ஒரு பெண் மேல அவனுக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்கணும். சரியா? 16 வயசுலயே 10ஆம் கிளாஸ்லயே கூட்டிட்டு போய் தாடி கட்டுறான் ஹோட்டல் ஆச்சு. வாட்ஸ்அப் யூடியூப்ல வீடியோ வருதா? நீங்க பார்த்துருக்கீங்களா? 2 வருஷம் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. அவன் 12th படிப்பான், இந்த 10th படிக்கும். நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. காரணம், அந்த பெண் குழந்தைகளோட மதிப்பையும் மரியாதையும் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து அந்த தாய் வளர்க்கல. அதனாலதான் அந்த பெண்ணோட மதிப்பு அவனுக்கு தெரியல. சரியா? குழந்தைகளை அடுத்த தலைமையாய் பெண் குழந்தைகள் உரிமையோட வாழணும்னா வீட்டுல இருந்து அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். ஓகேயா? அடுத்ததுக்கு வருவோம், பாலின சமத்துவம். இது நம்ம நிறைய நேரம் பேசியிருக்கோம். அதாவது ஒரு இடத்துல 2 பேர் வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு ஊதியம், பெண்களுக்கு ஒரு ஊதியம் இருக்குதா? இன்னுமே இருக்குது. ஒண்ணுமே இல்லை. கொத்தாளி கையாளே பாருங்க, கொத்த நேரம் 9 மணி நேரம் 5 hour தான் வேலை பார்ப்பாரு. கையாளம் 9 மணி நேரம் 5 மணி நேரம் தான் வேலை பார்ப்பாங்க. இந்த அம்மா சாயந்தரம் எடுத்து கொடுப்பாங்க, அவரு பூசுவாரு. ஆனா அவருக்கு 1000 ரூபாய் சம்பளம், இந்த அம்மாக்கு 500 ரூபாய் சம்பளம். 1200. அதனால அங்கடியில அலுவலகங்களையே நிறைய தொழிற்சாலைகளையும் இது நடந்துட்டு தான் இருக்கு. பெண்கள்னாலே அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது, உடல் உறுதி இல்லாதவங்க, அதனால அவங்களுக்கு சரிசம சம்பளம் கிடையாது அப்படின்னு ஊதியத்திலேயே இன்னும் நம்மளுக்கான சமத்துவம் வழங்கப்படவில்லை. சரியா? இதுவும் நம்ம சமத்துவம் எப்படி வரணும் அப்படின்னா வீட்டில இருந்து தான் கொண்டு வர முடியும். வெளியே போய் நம்ம சொல்லலாம், நம்ம ஆபீஸ்ல பேசலாம், தொழிற்சாலையில பேசலாம், அங்கேயும் பேசலாம். எனக்கு சமத்துவம் வேணும், சமத்துவம் வேணும்னு கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துட்டோம், நீங்க இப்போ சுதந்திரவாதிகள், எங்கேயும் போகலாம், என்னவோ பேசலாம், உங்களுக்கு சுதந்திரம் தந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்க நிறைய வீட்டுல நானும் கேட்டிருக்கேன். பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம், அவங்க எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம், என்னெல்லாம் செய்யலாம். அப்படியா? ஒரு நாள் நீங்க வெளியே போறீங்க, வீட்டுக்கு வர 10 மணி ஆயிட்டு, பஸ் விட்டுட்டீங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்க, பஸ்ஸை விட்டுட்டீங்க, 10 மணி ஆயிட்டு. உங்க வீட்டுக்காரரு சரிம்மா, பரவாயில்லம்மா, வாமா,
சொல்லவே மாட்டாங்க. நீ உங்ககிட்ட சொல்லுவாங்க, அதான் சொல்லிட்டேன் 10% வைங்க அது நடக்கும். சரியா சொல்லுவாங்க. ஆனா மீதி 80%ல நீ வந்து சோறு பண்ணி தந்தாதான் நான் சாப்பிட்டுட்டு தூங்க முடியும். எத்தனை மணி பஸ்ஸுக்கு வருவியோ வந்து சேரும். அப்புறம் அந்த அம்மா வந்து நைட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாக்கா அவங்களாம் சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தோசை ஊற்றினா அவங்களோட ஆணாதிக்கம் அது அழிஞ்சு போயிடும். சரியா இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த அம்மா மேலே தொடச்சி காப்பியை வாயில கொண்டு ஊற்றி கஞ்சியை வச்சு வாயில கொண்டு ஊற்றி டாக்டரை குட்டி வந்து ஊசி போட்டு எழுப்பி விடுவாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவர் என்ன செய்வாரு? ஹோட்டல்ல வாங்கி வச்சு சாப்பிடுவாரு. உனக்கு காய்ச்சல் அடிச்சு சரியாயிட்டா ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாரியா? இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கல இன்னைக்கு நம்ம கஞ்சி வச்சு அவளுக்கு கொடுப்போம். எத்தனை பேர் செய்யறாங்க? நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அதுவும் ஒரு 10 பேர் தான் செய்வாங்க. ஏன்னா நான் தூத்துக்குடியில வியாபாரம் வந்து 5 கிராமோட வேலைக்கு போயிட்டு வரேன். சரியா கிட்டத்தட்ட 4200 பெண்களை சந்திச்சுட்டு வரேன். எனக்கு தெரியாதா எத்தனை வீட்டுல செய்யறாங்கன்னு? அதுவும் ஒரு 10 வீட்டுல தான் செய்வாங்க. சரியா அப்ப சமத்துவங்கிறது புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கஞ்சி வச்சு கொடுக்கறது கிடையாது. நமக்கும் உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நமக்கும் கஞ்சி வச்சு ஒரு ரூபாய் சாப்பிடேன்னு சொல்றது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவன் ஆணுங்கிற திமிராங்க அடிபட்டு போயிடும் ரொம்ப. அதாவது ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு அம்மாவோட கீழே விழுந்து கை உடஞ்சி 1 மாசம் ஆயிட்டு அந்த பொண்ணுக்கு. சரியா 2-3 பிள்ளைங்க இருக்காங்க. 1 மாசம் ஆயிட்டு ஒரு கூட நிறைய அழுக்கு துணி வச்சிருக்கா. அப்போ வந்து நான் கேட்குறேன், அம்மா உனக்கு துவைச்சு தர யாருமே இல்லையா? இல்லை என்னோட அம்மாலாம் தூரமா இருக்காங்க, 50 கிலோமீட்டருக்கு அங்கே என்னோட ஊர். அவங்க வந்து பார்த்துட்டு மறுநாள் போயிட்டாங்க. அப்போ பிள்ளைங்கள் துணியெல்லாம் யாரெல்லாம் துவைப்பா? பிள்ளைங்கள துணியெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் யூனிஃபார்ம்லாம் துவைச்சிருவாரு. ஆனால் என் துணியை மட்டும் துவைக்க மாட்டாரு. அப்போ நான் கேட்டேன், ஏமா இதுக்கு முன்னாடி நீ அவளுக்கு துணி துவைச்சே போடலையா? இல்லைக்கா எல்லா துணியும் நான் தான் துவைப்பேன். ஆனால் என்ன நான் கேட்டா பிறகு நீ துவைச்சிக்கன்னு சொல்லிட்டாரு. சரியா அப்போ அந்த ஆணோட மனசுல என்ன இருக்கு? கொண்டாடி துணிய துவைக்க கூடாது. துவைச்சா அவனுக்கு கௌரவம் பெய்யும். பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் துவைக்கிறது கொண்டாடிக்க ஒரு நைட்டியா தப்பி அலசி போட்டா என்ன செய்யுது? அவனுக்கு கௌரவம் பெய்யுமா? சரியா வீட்டுக்குள்ளேயே சமத்துவம் காட்டாதவன் சமுதாயத்துல காட்டுவானா? காட்டவே மாட்டான். இன்னும் நிறைய அம்மா மாதிரி என்ன செய்யுது தெரியுமா? பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க தான் இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு முட்டை இருக்குன்னு வைங்க, அதை அவிச்சு நீ 2 வட்டி 2 பிள்ளைங்க கொடுக்க வேண்டியதுன்னா பையனுக்கு மட்டும் வைப்பான். ஏன்னா அவன் படிச்சு வேலைக்கு போவானா, இவன் வந்து அடுத்த வீட்டு போயிடுவான். நீ இப்படி சொல்லி வளர்த்தீங்கன்னா அவன் எப்படி அவனுக்கு சமத்துவம் கொடுப்பான்? புரியுதா? வீட்டிலேயே 2 குழந்தைகளை நீங்க என்ன பண்ணணும்? சமமா வளர்க்கணும். எப்படி? அப்போ ஆண் பிள்ளையை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரியே பெண் குழந்தைகளையும் பாருங்க. அதில் என்ன உங்களுக்கே வீட்டிலேயே வந்து ஏற்றுத்தாழ்வு வரும்போது சமுதாயத்தில் எப்படி உங்களுக்கு அந்தஸ்து தருவாங்க? தர்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, வாங்குற மாதிரி. இது என் வாழ்க்கையிலே நடந்துதான் இருக்கு. நிறைய இடத்துல மரியாதை தர மாதிரி ஆக்ட் பண்றாங்க, நானும் வாங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன். வேற வழி இல்லை. எதுக்கு கேட்டோம்னா என்ன ஆகும்? புரட்சி அவ வந்து புரட்சி பெண். அவ வந்து என்ன செய்வா? இப்படிதான் போய் எல்லாத்தையும் சொல்லி தரைவா. அதான் அந்த ஆண்களுக்கு இன்னும் சாரி பாதர் மன்னிச்சுக்கோங்க, இந்த ஆண்களுக்கு என்ன அந்த திமிர் இருக்குல்ல, ஆணாதிக்க திமிர் நிறைய ஆண்கள் விடுபட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எல்லாம் செய்யறது ஆணாதிக்க திமிர்ங்கிறது இன்னும் போகல. என்னோட வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கேன், வெளியில நான் நிறைய இடங்களே நான் பார்த்திருக்கேன். நான் ஒரு ஆண். சரியா ஆண்டவர் வந்து விழா எலும்புல இருந்து ஆடாமுக்கு விழா எலும்புல இருந்து ஒரு விழாயில இருந்து ஒரு எலும்பை உருவி ஏவாள படைச்சிட்டு இவள் வந்து உனக்கு எலும்புல இருந்து எலும்பா வந்தா உனக்கு துணையா இருப்பாரு, இவன் பேர் பெண் அப்படின்னு சொல்லி அவனு கொடுத்தாரு. சரியா ஆனா அந்த விழாவில இருந்து உருவப்பட்ட பெண்ணுங்கிற எண்ணம் எங்க இருந்தே வந்திருக்கு? ஆதாம்கிட்ட இருந்தே வந்திருக்கு. அவர் என்ன பண்ணாரு? இந்த பழம் திங்கக்கூடாத பழத்தை நீ தின்னியான்னு கேட்கும்போது ஆமா நான் தின்னேன்னு தான் சொல்லணும். நீர் எனக்காக படைக்கப்பட்ட பெண், நீர் எனக்காக படைச்சு தந்துடல ஊத்தி அவ
சரியா? அதனால சமத்துவங்கிறது வெளியே நம்ம இருக்கும். அந்த பெரிய பெரிய அரங்கத்துல பேசுவாங்க, சரியா? பெரிய இடத்துல பதவியும் தருவாங்க. அப்படி பதவி தந்தாலும் நம்மள பெண் அப்படிங்கிற இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அதே பதவியில் ஒரு ஆண் இருக்கும்போது அந்த ஆணுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது. அதனால இப்போ வளர்ற உங்க குழந்தைங்க மனசுல என்னென்ன சொல்லி வளர்க்கணும்? அவளும் முன்னை போலும் சம அந்தஸ்து உள்ளவதான். நம்ம எப்படி சொத்துல உனக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி அவளுக்கும் சொத்துல உரிமை உண்டு. அவளும் முன்னை போலதான் அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த குழந்தைகளை சொல்லி வளர்க்கக்கூடாது, நம்ம நடத்தி காட்டணும். சொல்றது வந்து எனக்கு பிள்ளைகளுக்கு மண்டல ஏறாது. பாக்குறாங்கள கண்ட அந்த பாக்குறீங்க தான். நிறைய ஆண் பிள்ளைங்க எதுக்கு தவறா போறாங்கன்னா, தகப்பனார் வந்து குடிச்சிட்டு அடிப்பாரு, ஏசுவாரு, மரியாதையா நடத்த மாட்டாரு. அப்ப அந்த பையன் என்ன நினைப்பான்? அப்ப நம்மளுக்கு பொண்டாட்டி வந்த பிறகு நம்மளும் இப்படிதான் நடத்தணும், பொண்டாட்டினா இப்படிதான் வச்சிருக்கணும்னு அவன் மண்டையில அவன் கண்ணால பாக்குறாங்கள, அதுதான் உள்ள போகும். அதை நீங்க உங்க செய்கையால மாற்றணும். எப்ப நம்ம மாத்துறோமோ அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு பாலின சமத்துவங்கிறது வரும். சரியா? இப்ப நிறைய பெண் குழந்தைகள் வந்து நாங்க எங்களுக்கு உரிமை கிடைச்சிட்டு ட்ரெஸ் போடுறாங்க பார்த்தீங்களா? அதுவும் தாய்மாரோட தவறு தான். கேட்டா எங்களோட உரிமையை நீங்க பறிக்காதீங்க, எதுக்குமே இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா, இந்த என்ன கலாச்சாரம்? வடக்க கலாச்சாரத்துல வராங்களாம். நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரம் என்னைக்கு அழிஞ்சிட்டு போகுதோ அப்பவே நம்மளும் அழிய போறோம்னு அர்த்தம். பெண் குழந்தைகளை பார்த்து எப்படி ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்க? கல்யாண வீட்டுக்கெல்லாம் எப்படி கூட்டிட்டு போறீங்க? அந்த செம்மறி சாலைக்கு ஷேர் ஆட்டோல போற அவ்வளோ வரும், கழுத்துல தான் எனக்கு சாலை எதுக்கு போடணும்? கழுத்துல தான் போட்டிருக்கா. நான் ஒரு பிள்ளைங்க கேட்டேன், நீ போடாமே வரலாமே கேட்டேன். எனக்கு வயசுமா இருக்காது. ஆமா, நீங்க போடாமே வரலாமே, இது எதுவும் சொல்றோம், இதெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க? சரியா? கோயிலுக்கு இன்னைக்கு எங்க ஊர்ல கோயிலுக்கு முதல் வாசகம் 2ஆம் வாசகம் அதுக்கெல்லாம் பிள்ளைங்க போறாங்க. நெக்ஸ்ட் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த கழுத்துக்கு முடி வெளியே கிடக்கு, பூ வெளியே கிடக்கு, நெக்ஸ்ட் இந்த ஷோல்டருக்கு இந்த ஷோல்டர் வரைக்கும் சுத்தி பூ குத்திருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் நீ போடலன்னு ஆண்டவர் அழுதாரா? பைபிள பழைய ஏற்பாட படிங்க. முக்காடு போடாத பொம்பளையோட முடிய செரச்சு என்ன செய்யணும்? மொட்டை போடணும்னு பைபிள்ல போட்டிருக்கீங்கன்னா படிக்கிறீங்களான்னு தெரியல. நீங்க தானே பிள்ளைங்களை கோயிலுக்கு அனுப்புறீங்க, சொல்லி கொடுங்க. நீங்க முக்காடு போடுறீங்களா? நிறைய பொம்பளையும் பார்த்துருக்கேன், அவன் எவ்வளவு பூ வச்சிருக்கா, எவ்வளவு நகை போட்டிருக்கான்னு நீங்க ஆட்டுறதுக்கா கோயிலுக்கு வரா? ஆண்டவரை பாக்குறீங்கன்னா கோயிலுக்கு வரா? வாரத்துல ஒரு நாள் ஆண்டவரே நான் இருக்கேன் என்ன உங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? 6 நாள் எனக்கு உங்களை பார்க்க வர நேரம்னா இன்னைக்கு பார்க்க வந்திருக்கேன். நீங்க இருக்கிறத நினைவுபடுத்துறதுக்கு ஜோமனை தானே போறீங்க. அன்னைக்குதான் 10 செய்தி ஊட்டி போடுறது. 4 மணத்துக்கு ஒரு பிச்சைக்காரி வாங்க 10 ரூபா பிச்சை போட மாட்டா, 150 ரூபாய்க்கு இருப்போம். 4 மணத்துல மல்லிகை பூவு அது வெளியெல்லாம் தொங்கும், சீல உள்ளதான் கிடக்கும். நீ கோயிலுக்கு போகவே வேண்டாமே, கோயில் வாவாணி யாராவது கூட்ட விடலாம் கிடையாது. சரியா? முக்காடு உங்களுடைய குழந்தை நெச்சு போடுறது தலையில போட்டுட்டு போய் நன்மை வாங்க சொல்லுங்க. நற்கரணை வாங்க போறீங்கல்ல, தலையில நெச்சு போட்டுட்டு போய் நற்கரணை வாங்க சொல்லுங்க. இந்த நற்கரணை நாகருடைய அவமதிக்கிறீங்களா? நீங்க நற்கரை நாகரையை அவமதிக்கிறீங்க, முக்காடு போடாம நீங்க போய் செய்யறது. சரியா? அதனால சமத்துவம் ஆயிட்டோம் நாங்க, எங்களுக்கு விடுதலை கிடைச்சிட்டு நாங்க இப்படிதான் நடப்போம், அப்படி அராஜகமெல்லாம் நடக்கக்கூடாது. சரியா? நம்முடைய கலாச்சாரத்தை போற்றி பேணி பாதுகாக்கணும், அப்படிதான் நடக்கணும். சரியா? நாம் பெண்கள் எல்லாருமே மிகப்பெரிய சக்திகள். இப்ப நீ உங்க கூட்டமைப்பை எடுங்க, எந்த கூட்டமைப்பும் அவளுக்கு நடத்தினாங்களோ நடத்தலையோ நாங்க நடத்துவோம். சொன்னீங்களா? நாங்க நடத்துவோம். அதுதான் வேணும். எங்களால முடியும், நாங்க செய்வோம். யார் செஞ்சா என்ன செய்யட்டா, நம்ம மகளிர் நாள் எங்களை நாங்களா சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு தினம், அதை நாங்க செய்வோம். இப்போ டான்ஸ் ஆடுறீங்கல்ல, +2 வரைக்கும் தான் ஸ்கூல்ல ஆட முடியும். சப்போஸ் காலேஜ் படிச்சீங்கன்னா அங்க டான்ஸ் ஆடலாம். அதுக்கு பிறகு எங்கேயாவது ஆட முடியுமா? முடியாது. ஆனா உங்க
ஆடுறதுக்கான ஒரு இடம் என்னது? இந்த மகளிர் தினம். 60 வயசு 70 வயசுனால நீங்க வந்து என்ன ஆடலாம். யாரும் ஏன் ஆடுறான்னு கேட்க மாட்டாங்க. இதை வேற எங்கேயும் நீ ஆடைய முடியாது. அது தெரியுமா? வேற எங்கேயும் ஆடைய முடியாது. அப்படி ஒரு இடம் பெண்கள் வந்து நம்மளை நாமே பெருமைப்படுத்திக்கிற ஒரு நாள் தான் இந்த மகளிர் தினம். யாரும் நம்மளை கூப்பிட்டு நீ வாழ்க நீ ரொம்ப மேன்மையானவள் சிறப்பானவள் சொல்ல மாட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும், நம்ம ஒரு நாள் காய்ச்சல்ல படுத்துட்டோம்னா அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த பெண்கள்ங்கிறத நம்ம உணர்ந்துட்டு தான் இருக்கும். அது வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சாலுமே சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்து இவ்வளவு சிறப்பானவங்க, இப்படி எல்லாம் இருப்பாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு வாயால புகழ்ந்து பேச மாட்டாங்க. சரியா? அடுத்தது வந்து அதிகாரம் அளித்தல். அதிகாரம் நம்மளுக்கு தந்திருக்காங்களா? 3வது பாயிண்ட் தான் நம்மளுக்கு அதிகாரம் அளித்தல். கிடையவே கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த 100 ஆண்டு காலமா நம்ம மகளிர் தான் கொண்டுட்டு வந்தாலும் அதிகாரம் தாரோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதிகாரம் தாரோன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு எந்த இடத்துலையும் அதிகாரம் கிடையாது. சரியா? ஒரு கதை உங்களுக்கு சொல்லட்டா? அதாவது இது ஒரு இந்து கதை. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இந்த இந்து புராணங்கள் படிக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமா இருப்பேன். அந்த சின்ன சின்ன கதை புக்கு இந்து கதைகள்லாம் வரும்போது ரொம்ப ஆர்வமா படிப்பேன். அப்படியே நான் படிச்ச ஒரு புக்கு தான். அதாவது வந்து இந்த காளின்னு சொல்லுவாங்கல்ல, காளி அவங்க வந்து சக்தி. சரியா? அந்த சக்தியை எப்படியாவது நீட்டணும்னு ஒரு அரக்கை. அந்த அரக்கைங்கிறது மகிஷான்னு எனக்கு அந்த அரக்கனோட பேர். அந்த அரக்கை வந்து என்னை எப்படியாவது அந்த சக்தியை நான் அழிக்கணும் அப்படின்ட்டு யார்கிட்ட வரணும்? சிவன் வரணும். சரியா? அப்போ சிவன் போட்ட குணம் என்னன்னா, யாரெல்லாம் தவம் இருந்து வரம் கேட்கிறாங்களோ அதை கொடுத்துருவாரு. அது சிவனோட குணம். அப்போ இதே முதல்ல வரம் கேட்கிறான், அவருக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னு தெரியல, விட்டுட்டாரு. மறுபடியும் அவன் கையை வெட்டி தீல போடுறான், காலை வெட்டி தீல போடுறான். அப்போ அவருக்கு இந்த வரத்தை கொடுத்துதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணனே அப்படியே தெரியல. அதனால சரி, நீ சக்தியை அழிக்கிறதுக்கு உனக்கு வரம் நான் தந்துட்டேன், சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டேன். சரி, இவனும் வரத்தை வாங்கிட்டு சக்தியை எப்படி அழிக்கிறது அதுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பிக்கிறார். சக்தி வந்து மிகப்பெரிய சக்தி, இது ஒரு சின்ன அரட்டை. அப்ப சக்தி எப்படி அழிக்கிறேன்னு ரொம்ப அவனுக்கு எல்லாரையும் கூட்டி அவன் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு கேட்கிறான். அப்போ அவனுக்கு ஆலோசகர், அவங்க அரசியலே ஆலோசகர் அமைச்சர் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் சொல்றாரு, நீ சக்தியை இழிவாக பேச பேச சக்தி வந்து குடும்பத்துல குறைஞ்சிட்டே வருவா. நீ எவ்வளவு கேவலமா நீ சக்தியை பேசுறியோ அவ்வளவு கேவலமா நீ அப்படி பேசு. அப்ப அவ அந்த பெரிய உருவமா இருக்காளா, நீ பேச பேச அவ அதுல இருந்து சிறுமை ஆகிட்டே வந்து சின்னதாயிடுவா. அப்போ நீ அவளை ஈட்டி வச்சு குட்டி கொண்டுரு. சரி, மறுநாள் முடிஞ்சிட்டு இவர் போறது தயாரா இருக்காரு. சக்தியம் வந்து பெரிய உருவமா இருக்காங்க. சரியா? அப்போ இவன் என்ன செய்யறான், எப்பவுமே சக்தியை எல்லாரும் புகழ்ந்து பேசிதான் அவளுக்கு கேட்டு பழக்கம். நீ வந்து சிவனை பாதி, நீ தான் உலகம், அம்மையப்பன்கிறதே நீ தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லி சக்தியை புகழ்ந்து பேசி பேசி கேட்டுதான் சக்தியை பழக்கம். ஆனா முதல் முறையா அந்த அரக்கே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, ஒன்னிட்டதான் அந்த உலகம் இருக்குதானே அப்படி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசினோம்னா சக்தி அப்படியே குறுகி குறுகி சின்னதா வந்துட்டாங்க. அப்ப இது சரியா போச்சு. என்ன முச்சலாகும் போது சிவன் வந்து சக்தியில சொல்றாரு, சக்தி நீதான் அந்த உலகத்தையே ஆளுற அம்சமான ஒரு பெண் அப்படின்னு என்னென்ன பாதி இடம் வந்து நான் தந்திருக்கேன்னு அவர் புகழ்ந்து பேச பேச மறுபடியும் இந்த சக்தி பெரிய உருவம் வந்து அந்த அரக்கனை கொண்டுட்டாங்க. சரியா? அப்ப இந்த சமுதாயத்துல அதிகாரம் தரணும் அப்படிங்கிறாலும் அதிகாரம் இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, அதிகாரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை எவ்வளவு ஒரு அதிகாரத்தை நம்ம துணிஞ்சு கையில எடுத்துட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு மேயர் ஆயிட்டீங்கன்னு வைங்க, அடிச்சு பிடிச்சி என்னனையோ மேல வந்து ஒரு மேயர் ஆயிட்டீங்க. ஆனா உங்களை கீழே அடிமட்ட உறுப்பினராக கொண்டு வரதுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க? இந்த அவதூறான வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கும். நாளடைவில் கேட்டு கேட்டு எதுக்குதான் நம்ம அந்த பதவிக்கு வந்தோங்கிற மனநிலையே அந்த பெண்ணுக்கு வந்துடும். அதனால அதிகாரம் அளிக்கும் போது என்னதான்
என்னதான் அவங்க நீ இப்படிதான் பேசினாலும் நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? என்னால் முடியும், நான் தான் நேரம் வந்தேன், என்னால் செய்ய முடியும், நான் செய்வேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுக்க முடியும். இல்லைன்னா அடுத்தவங்களோட இடி சொல் கேட்டோன்னா நம்மள என்னன்னுவோம், அடிப்படை உறுப்பினர் இதுக்கு தேர்வோம். அதனால நம்ம வளர்ந்து வரும்போது ஒரு வார்டு மெம்பராக இருந்து ஒரு பஞ்சாயத்து தலைவி ஆகி அப்புறம் ஒரு பேராட்சி உறுப்பினராகி அப்புறம் அப்படி அமைச்சர் அளவுக்கெல்லாம் போகும்போது என்ன ஆகும்? வசை சொற்கள், இழிவான சொற்கள் நம்ம மேல வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அதிகாரத்துக்கு வந்துட்டா எப்படியாவது ஒண்ணு இல்லை, சொந்தக்காரங்களே போதும். நிறைய இடத்துல பார்த்துருக்கு, பஞ்சாயத்து தலைவி பெண்ணா இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்களே போதும். எப்படா அவளை கீழே இறங்கலாம், அவ என்ன பெரிய இவங்க பழகிறாங்க. அப்ப நம்ம அதிகாரத்துக்கு வரும்போது இந்த சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நாமே ஆற்றல் படுத்திக்கணும். நான் என்னால் முடியும், நான் தான் செய்யறேன் அப்படின்னு நம்மளை நம்ம என்ன செய்யணும்? ஆற்றல் படுத்திக்கணும். அப்பதான் அந்த அதிகாரம் நம்மகிட்ட நிலைச்சி நிற்கும். சரியா? சரி மகளே, அம்மனியாபுரம் கூட்டமைப்பு நீங்க வந்து சிறப்பான மக்கள். உண்மையிலே எனக்கு அந்த உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இங்க வந்து நிதிநிலை அறிக்கை அனுப்புறதும் சரி, ஒரு நேரத்தில் விசில் வரும்போது நீங்க வந்து ஆஜராகிறதும் சரி, ஏதாவது ஒரு சிறப்பு செயல்பாடு செய்யணும். இப்போ திடீர்னு செய்தி கேட்ட உங்க ஏரியாவில் ஒரு இடத்துல வந்து மீட்டிங் போடணும், ஒரு 40 பேர் அந்த நேரம் போகும். அந்த அளவுக்கு டிஎம்எஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்குற நீங்கள். என்னோட குழு வந்து எது தொடங்கும் அப்படின்னா, முதல்ல 1 லட்ச ரூபாய் சேமிப்பு இருக்காங்க, அப்புறம் 3 லட்ச ரூபாய் சேமிப்பாகும், அப்புறம் 5 லட்ச ரூபாய் சேமிப்பாகும். சேமிப்பு கூட என்ன பண்ணுவாங்க? அவங்களே கடன் எடுத்து வட்டியை அவங்களே பிடிச்சிருவாங்க. வெளியே கடன் எடுக்கவும் மாட்டாங்க, அவங்க பணத்தை வெளியே கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. உங்க பணத்தையும் நீங்க கடன் எடுக்கிறீங்க, உங்க வட்டியை நீங்க பிரிச்சுக்கிறீங்க. டிஎம்எஸ்எஸ் பெரும்பாலும் தேடுறது இல்லை, எமர்ஜென்சி மட்டும் கடன் எடுத்துக்கிறீங்க. சரி, அந்த வகையில ரொம்ப பிடிக்கும். ரொம்ப முதிர்ச்சியான மக்களையும் நான் உங்களை சொல்லுவேன். இந்த எடுத்தோம் கவுத்தோம் பேசாம இப்ப நிர்வாகங்களுக்கெல்லாம் வாரீங்க, எல்லாத்தையும் கேட்டு நிதானமா பதில் சொல்லுவீங்க. அப்படி ஒரு படபடப்பு இல்லாத நிதானமான மக்கள். இல்லையா? இப்போ வந்து கற்பக தெரியுமா? கற்பக விருட்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பைபிள்ல அது கிடையாது. பைபிள்ல வந்து ஆண்டவர் அத்தி மரத்தை தான் சொல்லியிருக்காரு. இந்த கற்பக விருட்சம்ங்கிறது அந்த இந்து நூல்கள்ல வரும், இந்து கதைகள் நூல்கள்ல வரும். கற்பக விருட்சம்னா அது ஒரு மரம், விருட்சம்னாலே மரம். அந்த மரம் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கும். அந்த மரம் வந்து தேவர்கள் உலகத்துல இருக்குமா, அவங்க பிரிச்சிருக்காங்கல்ல, தேவர்கள் அரக்கர்கள். அப்படி தேவர்கள் உலகத்துல இருக்கும் அந்த கற்பக விருட்சம். தேவர்கள்ட்ட என்ன இருக்குமோ அதுதான் கற்பக விருட்சம். அதை நம்மள சொல்லுவாங்க. சரியா? சரித்திரங்கள் படைத்து சாதனைகளோடு வாழ இறைவனால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம் தான் பெண்கள் அப்படின்னு நம்மளை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க? அந்த எதையும் தேவர்கள் உலகத்துல இருக்க அந்த கற்பக விருட்சம் என்னெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம தரக்கூடிய அவ்வளவு வலிமை நம்மளுக்கு இருக்குங்கிறத அவ்வளவு பெருமையா நமக்கு சொல்றாங்க. சரியா? நீங்க எப்பவும் அந்த கற்பக விருட்சம் போல சரித்திரம் படைத்து சாதனை படைத்து அண்ணோட கூட்டமைப்பா டிஎம்எஸ்எஸ்லயே ஒரு மைல்கல்லா